அட நம்மாலு ஏமா ஓடுறீங்க? என்னால ஓடி வர முடியல. வாங்க, புது ஆபீசர் வந்திருக்காரு, நடங்க. எப்பவும் குடுக்கற மாதிரி இன்னைக்கும் குடுத்துறேன். புது ஆபீசர் எப்படின்னு தெரியல, அதை பார்த்தா நான் வாங்க முடியும். என்னையா நீ? ஊட்டியில இருந்து தொடாத. போ போண்ணா, போ போ. போங்க போங்க, வாங்க நடங்க. ஊட்டியில எப்போ கரெக்டா இருப்பேன். வாங்க. ஐயோ, யார குத்திட்டாங்களே. ஏயா மரத்தை வெட்டி காட்டு தூக்கிட்டு வர வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்க வெட்டினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அவங்க வெட்ட போறாங்கன்னு தெரிஞ்சா முதல்ல புடிச்சிருப்போம் சார். வெட்ட போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போங்க. ஆமா சார். முந்தி சார் எவ்வளவோ சொன்னாலும் காட்டுக்குள்ள புகுந்து பச்சை மரத்தை வெட்டிடுறாங்க. பச்சை மரத்தை வெட்டல சாமி, காஞ்சி போன விறகு தான் போய்க்காரோம். இந்த விறகு வெட்டுறதுக்குள்ள நாங்க படுற கஷ்டம் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் சாமி. பூச்சி பட்டை கடிச்சா கூட உசுறு போயிடும். அத கூட பெருசா நினைக்காம வயிற்று பழப்புக்காக இந்த விறக சுமந்துட்டு வர சாமி. 20 வருஷமா வரைக்கும் பொறிக்காரோ, காஞ்சி போன தலைக்கு என்ன கூட இல்ல. இந்த தள்ளாத வயசுலயும் ஒரு சான் வயசை காப்பாத்ததான் வரவும் சுமந்துட்டு வரேன் சாமி. நாங்க என்ன தேக்கு மரத்தை வெட்டியாரோம்? பெரிய பெரிய ஆளுங்க தான் சந்தன மரத்தை வெட்டி லாலி லாரியா கொண்டு போறாங்க. அத நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களாவா? இழுக்க முடியாம லாரி நின்னு போகும், அத நாங்க தானே தள்ளி விடுவோம். இத பாருங்கம்மா, நீங்க எல்லாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க என்ன கிராம முன்சீப் கிட்ட அத்தாட்சி வாங்கிட்டு வாங்க. நான் அரசாங்கத்துக்கிட்ட சிபாரிசு பண்ணி உங்களுக்கெல்லாம் அடையாள அட்டை வாங்கி தரேன். அப்புறம் உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க போலாம். நல்லா இருக்கணும் சாமி. வரையா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்க. மவராசனா இருப்பா. எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எங்களை போக சொல்வீங்கன்னு. வர ஐயா, தம்பி, உங்களை பார்க்க பாரஸ்ட் ஆபீசர் வந்திருக்காரு. ஃபாரஸ்ட் ஆபீசரா? என்ன விஷயம்? உங்கள்ட்ட ஏதோ தனியா பேசணுமா? வெளியே நிக்கிறாரு. வீடு தேடி வந்திருக்கிறவரை வாசல்ல நிக்க வச்சிருக்கீங்களா? உள்ள அழைச்சிட்டு வாங்க தம்பி. வாங்க சார், வாங்க. வணக்கங்க. வணக்கம். அப்பா, இவர்தான் நாங்க காட்டுல விறகு பொறுக்கிறதுக்கு அடையாள அட்டை வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க. உங்கள மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க 4 பேர் இருந்தா நம்ம நாடே நல்லா இருக்கும். உட்காருங்க. ஆமா, ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிடுவோமே. யோ சுமாரியா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ஆமா, இந்த ஏழையோட வீட்டுக்கு என்ன விஷயமா வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராதாவோட அப்பா சொத்து சுகம் சேர்த்து வைக்கலனாலும் அழியாத சங்கீத ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அது என்னைக்கு அவங்களை காப்பாத்தும். இனிமே என்னால உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தாராளமா கேட்கலாம். நான் வரேங்க. வாங்க தம்பி. அம்மா, ஆபீசரே சொல்லிட்டாரு, இனிமே சொல்லி வர பார்க்காத, மரத்தையே வெட்டி எடுத்து போயிரு. சார் வந்துட்டேன் சார். வாங்கோ சாமி, வாங்கோ. எல்லாரும் வந்து பாருங்க சாமி. பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ, மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க. அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க, அவங்க உங்க பாக்கெட்ல மட்டும் கை வையுங்க. ஓ, ரம்பே உர்வசி மேனகா எல்லாம் பாத்துருக்க மாட்டேன் சாமி. நம்ம பொண்ணு வருது பாரு. 3 பேரையும் மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா? அசப்புல பார்த்தா கோவை சரளா மாதிரியே இருக்கு. அடாடாடாடா, முருங்கக்காய் மாதிரி கை, வெண்டக்காய் மாதிரி விரலு, தக்காளி மாதிரி முகம், மிளகா மாதிரி மூக்கு, எலும்புச்சம்பளம் மாதிரி எதுவுமே இல்லையே. சரி விடு, மொத்தத்துல ரொம்ப பிரமாதம். என்னது, எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப எப்ப வர்றாளா? இப்போ நம்ம பொண்ணு கம்பி மேல நடக்க போகுது. ஜோரா கை தட்டுங்கோ. மேலே ஆகாசம், கீழே பூமி. பணக்காரங்கெல்லாம் ஆகாசத்துல விமானத்திலே பறக்குது. நம்ம பொண்ணு கம்பி மேலே நடக்குது. எல்லாம் எதுக்கு? ஒருத்தான் வயிற்றுக்கு. மேல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? நம்ம நாட்டுல ஒரு பொண்ணுக்கு கைகால் ஒழுங்கா இருந்தாலே கட்டிக்க மாட்டாங்க. கைகால் ஒடிஞ்சு போச்சுன்னா எவன் கட்டிக்குவான்? நான் கட்டிக்கிறேங்க. உன்னை கேட்டனா? இல்ல. சும்மா இருங்களையா? வாயை வச்சுட்டு இருக்க மாட்டீங்களே.
கும்பிடுங்க சாமி. சாமி போடுங்க சாமி, கை நிறைய போடுங்க, தட்டு நிறைய போடுங்க, அள்ளி போடுங்க சாமி, போடுங்க அம்மா, போடுங்க சாமி, போடுங்க சாமி. అంబాసిడర్ இருக்காரு என்னமா இது మనసులో 50 రూపాయలు నాకులే వేసిచ్చారు. நாக்கில வச்சனா தட்லையில வச்சேன். ఓ నైనా ఇక్కడ రా. என்ன சுப்பு ఈ స్వామి 50 రూపాయలు போடுச்சு. சாமிக்கு பெரிய மனசு, எல்லாம் 10 காசு 20 காசு தான் போடும். சாமி எப்படி 50 ரூபா போடுச்சு? நான் கலைஞரை எப்பவுமே மதிக்கிறவன். எனக்கு கலைஞர்கள்னா ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அப்படித்தான் சாமி. பிள்ளை ஐயா காலில் விழுந்து கும்பிடு. சாமி காலங்களுக்கு சாமி. எல்லாருக்கு மாதிரி கீழே தான். இல்ல வேட்டி மறைக்குது. தூக்கிறேன். விநாயகம் 50 ரூபாய் எடுத்தேடா. 50 ரூபாய் எடுத்தனா? நான் ஒருத்தன் தான் இந்த வீட்டுல சம்பாதிக்கிறவன். வேணும்னா சம்பளத்துல 50 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டேனா? வேற யாரு எடுத்துப்பா? நம்ம வீட்டுல இருக்க திண்டச்சோறு அண்ணன் தான் எடுத்திருக்கோம். யாரா தண்டச்சோறு? இழிச்ச வாயினா என் மேல பழிய போட்டுருங்க. நான் எடுக்கவே இல்ல. வேணும்னா துண்டை போட்டு தாண்டுவேன். நான் வேட்டியை போட்டு தாண்டுவேன். நான் அன்றைய போட்டு நான் தாண்டுவேன். ஜட்டியை போட்டு தாண்டுவேன். சும்மா இருங்கடா. சும்மா இருந்தா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குங்கக்கா. என்னக்கா வீட்டுல இருந்த 50 ரூபாய் காணோம்னா பெரிய வித்தியாவில இருக்கு. வித்தையா? டேய், வித்த கித்தனு கேவலமா பேசாத. நீதான் சம்பளம் வாங்கும் போது சரியா எண்ணி பாத்துக்க மாட்டேன். இத்தனை வருஷமா கொடுத்த கேசியர் இப்ப குறைச்சு கொடுத்துருப்பாரா? நீ வாங்கிட்டு வர சம்பளத்தை கம்பி மேல நடக்கிற மாதிரி எண்ணி எண்ணி செலவழிப்பனே. கம்பி மேலையா? என்னடா மேல பாத்துட்டு இருக்க? கம்பி மேல நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இது தம்பிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, நீ யாருக்காவது தர்மம் பண்ணிருப்ப, நல்லா யோசிச்சு பாரு. ஆமா, தெருவுல தர்மம் கட்டு வந்தாங்க. நான் 50 ரூபாய தட்டுல போட்டேன். தட்டு போடுங்க. தட்டு வரைக்கும் வந்துருச்சு. விஷயம் தெரிஞ்சிருமா? தெரிஞ்சு போச்சு. தட்டு விஷயமா? இல்ல, நல்ல வேலை குரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி. மத்தளம் டும் 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 காசு போடுது சாமியோ. என்னடா சொல்லுது? இல்ல, வித்த பார்த்தேன், அதே ஞாபகத்துல இருக்கேன். சரி விடுக்கா. இந்த 50 ரூபாய் யாரு எடுத்தாங்கன்னு தெரியாமலையா போகுது? ராஜாத்தி மனசிலே ராஜா உன் நினப்பு தான். உளவியே இல்லாம அரைச்சிக்கிட்டு இருக்க. வச்சது கூட தெரியாம அரைச்சிக்கிட்டு இருக்க. இந்த பாரு. அத மறக்காம ஞாபகம் வச்சிருக்கியே. நன்றி மறக்காத ஜீவன். அன்னைக்கு உனக்கு நான் 50 ரூபாய் கொடுக்கும் போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்ன? என் பேரா சாமி? அடாடாடா, அந்த ஓ சொல்லாம சொல்றியா? அது சொல்லாம என்னால முடியாது சாமி. சரி சொல்லு. என் பேரு வெங்கட சுப்பம்மா சாமி. எல்லாரும் சுருக்கமா சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க சாமி. ஆமா, நான் உன்னை சுப்பு சுப்புன்னு கூப்பிட்டுமா? கூப்பிடு சாமி. கூப்பிடுறது தானே பேரே வச்சிருக்காங்க. என்ன சாமி எங்க சாதி மாதிரியா கத்துறீங்க? உங்க ஜோதி மாதிரி கத்தல. கையில மிளகா போட்டு கண்ணில வச்சுட்டேன். ஐயோ, என்ன மன்னிச்சுக்க சாமி, தெரியாம மிளகா. ஐயோ, 2வது தடவை வச்சுட்டியே. நான் என்ன சொல்றேன், மொத்தமா மிளகா அரைச்சு மூஞ்சில பூசிரு. ஐயோ. ஆமா, எங்க உன் கூட்டத்தையே காணா? நீங்க 50 ரூபாய் கொடுத்தல சாமி. எல்லாரும் சரக்கோட போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன குழம்பு? பன்னி கறி. ஓ, ஏன் சாமி அப்படி முழிக்கிற? பிடிச்சிருக்க? புடிச்சு கட்டி போட்டு அரைச்ச சாமி. நான் பண்ணியே கேக்கல. என்ன பிடிச்சிருக்க? என்ன இப்படி சிரிக்கிற? எங்க சாதியில புடிச்ச நீளமா சிரிப்பாங்க சாமி. அந்த 50 ரூபாய் இப்படித்தான் கை மாறிச்சா? ஐயோ ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? கல்ல தூசி விழுந்துச்சு சாமி. கொண்டா. கண்ணு எங்க இருக்குது? வாய் மேல கை வைக்குது. அது ஒண்ணு இல்ல, கண்ணுல கைய வச்சு வலிக்கு வாய்க்கு வந்துருச்சு. சரி சாமி, மசாலா அரைக்கணும். ஏய், உப்பையோட அரைக்கிற? மேலே ஆகாசம் கீழே பூமி, அதெல்லாம் பார்க்க கூடாது சாமி. அடாடாடாடா, என்ன தத்துவம் என்ன தத்துவம். மேல ஆகாயம், கீழே பூமி. இத நீங்க சொல்லலைன்னா ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப புதுசு. கைய வச்சு அரைச்சிட்ட? அது எதுக்கு கொண்டு போய் அங்க வைக்கிற சாமி? பணத்துல ஆரம்பிச்சு ஊதுற வரைக்கும் வந்தாச்சா? நீ வீட்டுக்கு வா, நான் ஊதுறேன். புது ஆபீசர் வந்தாலும் வந்தாரு. நவபாலா காட்டையே காவல் காக்க சொல்றாரு. கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல. அருமையான பொதரு. ஒரு 2 மணி நேரம் இங்க தூங்கலாம்.
சட்டையோட தூங்குனா டூட்டில இருக்கும்போது தூங்கினாலும் பயிலுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் வேலை போயிடும். சட்டையை கழட்டிடுவோம். ஐயோ வா. ஆ. சூ. காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊனி வச்சேன். அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க. இலை வேற கிழங்கு வேறன்னு புடிங்கி தின்னுடுதுங்க அந்த பண்ணி. எங்க குண்டுக்கு தப்பிச்சிருதுன்னு சொல்லித்தான் உங்க குண்டால சுட சொல்லி கூட்டியாந்துருக்கோம். கவலையப்படாதீங்க, சுட்டு தள்ளிடுவோம். இந்த வேட்டைக்கார வெள்ளசாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணியும் தப்பாது. வாங்க. எங்க பெரிய சைஸ் பண்ணி இவ்வளவு பெருசா பனிஜாதியில நாங்க பாக்கல. சுட்டா கூட்டத்துக்கே போதும். கொள்ளக்கூடாதியா, கால்ல சுட்டு தர்றேன், உங்க ஆபீஸ்கிட்ட கொண்டே காட்டுங்க, பாராட்டுவாரு. ஆமாங்க. சத்தம் போடாதீங்க. ஏன்டா சுட்டீங்க? நீ ஏன்டா அதுக்குள்ள போய் படுத்த? நாங்க பண்ணின்னு நினைச்சோம். ஐயோ, ஏய் ஏய், என்ன இங்க கலாட்டா? சார் என்னை பண்ணி நினைச்சு சுட்டுட்டாங்க சார். நல்ல வேலை கால்ல பட்டுச்சு. யோ, மனுஷனுக்கு பண்ணிக்க வித்தியாசம் தெரியாது? சார், அந்த ஆளை படுக்க வச்சு பாருங்க சார். அசல் பண்ணி மாதிரியே இருந்துச்சு சார். அதனாலதான் சுட்டேன் சார். படியா இங்க படு சார் படு. நல்லா பாத்துங்க சார். பண்ணி மாதிரியே தான் இருக்கு. அந்த ஆளு கொரட்டை கூட பண்ணி மாதிரி இருந்துச்சுங்க. ஏயா டியூட்டி நேரத்துல படுத்து தூங்குறியா நீ? உன்னை சார் சுட்டுறாங்க. இனிமே வீட்டு கூட சரியெல்லாம் படுக்க மாட்டேன். பயங்கரமான குரட்ட சத்தம், அதோட அசிங்கமான ஒரு நாத்தம். என்ன இளவ குடிச்சிருப்பானுங்க? எந்த நாத்தமானாலும் சரி அவ்வளவையும் விளக்கிட்டு வெங்கட சுப்புமாவ